1999ஆம் ஆண்டு வெளியான மிகப்பெரிய தமிழ் வெற்றி படங்களில் ஒன்று படையப்பா என்ற திரைப்படம். KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான இப்படம் மக்களிடம் மிக அதிகமான வரவேற்பை பெற்றிருந்தது. இதில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், லட்சுமி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு தந்தையாக சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். கதையில் சிவாஜியின் உறவினர்கள் அனைவரும் சொத்து தகராறு ஒன்றில் சிவாஜி மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவார்கள். அப்போது சிவாஜி அந்த ஏக்கத்தில் கடைசியாக தன் வீட்டை பார்க்க வேண்டும் என்று தன் மகன் மனைவியிடம் கேட்டு ஓடி சென்று வீட்டின் வாசலில் தூண்களை கட்டிப்பிடித்து அழுது கொண்டு தன் உயிரை நீத்து விடுவார். இந்த காட்சி பலரது மனதில் தாங்க முடியாத பாரத்தை கொடுத்தது. இந்த திரைப்படத்தில் சிவாஜியின் சம்பளத்தை கேட்டு நமக்கு ஷாக் ஆகுமோ ஆகாதோ தெரியவில்லை. ஆனால் சிவாஜி பெரியதாக ஷாக் ஆகிவிட்டாராம். சிவாஜியின் நடிப்பிற்காக சம்பளத்தை அவரது மூத்த மகன் ராம்குமார் பெற்றுள்ளார். அப்போது அவர் சிவாஜியிடம் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் காசோலை வந்திருக்கிறது என்று கூறினாராம். அதற்கு சிவாஜி சிரித்துக்கொண்டே ஒழுங்காக பார், அது 1 கோடியாக இருக்காது, 10 லட்சமாக இருக்கும் என்று கூறினாராம் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசன் தன் மூத்த மகன் ராம்குமார் சொன்னது பற்றி ரஜினியிடம் காசோலையில் 10 லட்சத்திற்கு பதிலாக 1 கோடி ரூபாய் எழுதியிருக்கிறது என கேட்டதற்கு ரஜினிகாந்த் ஆமாம் 1 கோடி ரூபாய் இப்படத்திற்கான உங்களுடைய சம்பளம் என்று சொன்னதும் சிவாஜிக்கு இன்ப அதிர்ச்சியாகியுள்ளது. மேலும் இதுதான் சிவாஜி நடிப்பிற்காக வாங்கிய முதல் அதிகமான சம்பளம் என்பது குறிப்பிடத்தக்கது.